5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெப்போ ரேட் வந்து 25 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. 6.50% இருந்து 6.25% குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இது குறைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. அப்புறம் இதனால பெரிய மாற்றங்கள் வங்கி கடன்கள்ல இருக்குமா? இது நீங்க சரியா சொன்ன மாதிரி நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இந்த வட்டி குறைப்புங்கிறது நடந்திருக்கு. வட்டி குறைக்க முடியாததற்கு காரணம் இதுவரைக்கும் இருந்த பணவீக்கம். கிட்டத்தட்ட இரட்டை இலக்க பணவீக்கமாக ஒரு கட்டத்தில் அது போயிடுச்சு. அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த டூல்ஸா இந்த வட்டி விகிதத்தை பயன்படுத்தினார்கள் மத்திய ரிசர்வ் வங்கி. இப்போ பணவீக்கம் கொஞ்சம் மாடரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறதுனால சமீப காலமாக ஒரு 2 குவார்ட்டர்ல கூட, இதற்கு முந்தைய டிசம்பர்ல கூட வட்டி விகிதம் இறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி நவம்பர் மாதம் வந்த அந்த டேட்டா, பணவீக்கம் குறித்த டேட்டா அவ்வளோ பாசிட்டிவா இல்லை. அதற்கு பிறகு வந்த ரெண்டுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. பட் அப்போ கூட ஒரு வெல் கேலிபர்டா, கால்குலேட்டடா மிக குறைவான வட்டி குறைப்பு தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் 0.5% கூட குறைச்சிருக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருந்தது சந்தையில். பட் 0.25% தான் குறைச்சிருக்காங்க. மேபி அதற்கு அடுத்து இனிமேல் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் சந்திக்கும் பொழுது ஒருவேளை இன்னும் மேலும் குறைப்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அஃப்கோர்ஸ் இது ஒரு மிக்சடான விஷயம். எல்லாருக்கும் இது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒருபுறம் கடன் வாங்கினவங்களுக்கு இது பாசிட்டிவாக இருந்தால் கூட, அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டு அதை ரினியூ பண்ண போகிறவங்க, இந்த ஒரு நிரந்தர வருமானமாக இதை நம்பி இருக்கவங்களுக்கு வட்டி விகிதம் குறையுங்கிறதையும் நம்ம அதில் கவனிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 25 புள்ளிகள் குறைவு அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இஎம்ஐலையோ ஒரு லோன்லையோ என்ன டிஃப்ரென்ஸ் இது கொடுத்துரும் சார்? இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கினவங்களுக்கு, அதுவும் வட்டி விகிதத்தை பொறுத்து, வாங்கிய தொகையை பொறுத்து, ரீபேமெண்ட் பீரியடை பொறுத்து தான் இதெல்லாம் மாறுபடும். ஒரு 15 அல்லது 20 ஆண்டு காலம் இந்த மாதிரி நீண்ட கால லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 9%க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டு வரைக்குமான, குறைந்தபட்சம் ஒரு 6லிருந்து 8 மாதத்திற்கான இஎம்ஐ குறையும். அல்லது அதாவது முன்னாலே ரீபே பண்ணி முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே கூட அதை ரீபே பண்ணி முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை பொறுத்து, அந்த லோனோட டெனரை பொறுத்து இஎம்ஐயுமே அதுக்கு தகுந்த மாதிரி கணிசமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்டுங்கிறதோட அது நிற்க போகிறது இல்லைங்கிறது அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தொடர்ந்து இந்த 25 புள்ளிகளோட நிற்காது அப்படின்றீங்க, இன்னும் கூட தொடர்ந்து குறைவதற்கான வாய்ப்பு இருப்பா? ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022 4 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு 6.25 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? முன்பெல்லாம் வந்து 2 மாதத்திற்கு ஒரு முறை மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பின் போதுதான் இது குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும். இதை வந்து திரு சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து தலைவராக இருக்கும் காலகட்டத்தில் ஒரு முறை வந்து மறுநாள் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை மாற்றப் போகிறதுனால அதுக்கு ஒரு முதல் நாளே வந்து 2 மாதத்திற்கு நடுவில் வந்து வட்டி விகிதத்தை மாற்றியதும் நடந்திருக்கு. ஸோ தெர் இஸ் அ பிரசிடென்ட். ஸோ பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் ஓரளவு கம்ஃபர்ட் லெவலில் இருக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம் கூட மேலும் வந்து குறைக்கலாம். இன்னொரு மாற்றமும் செய்திருக்கிறார்கள். 25 பேசிஸ் பாயிண்ட் தான் ஒவ்வொரு முறை இருக்கணுங்கிறதையும் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். 0.15% குறைக்கப்பட்டதும் ஒரு கட்டத்தில் நடந்திருக்கு ஓரிரு ஆண்டுகள், இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்குள். ஸோ அது மாதிரியான குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். ப்ரொவைடட் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். யூஎஸ் ஃபெட் அவங்களும் ரேட்டை வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் குறைப்பாங்க எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இது வந்து என்னுடைய இந்த எண்ணம் வலுவானதாக இருக்கிறது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் இருக்கும் அது? நிச்சயமாக இது வந்து பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த டாப் 500 கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா, நிஃப்டி 500, அந்த பிஎஸ்சி 500, அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பாதிக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பெரும் கடன் சுமையில் இருக்கிறார்கள். ஸோ அந்த கடன் வாங்கி அவங்க தொழில் செய்வதனால அவங்களுக்கு வந்து இந்த வட்டி விகிதம் குறைப்புங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு சப்ஸ்டான்ஷியல் சேவிங்ஸ் இருக்கும். இந்த 0.25% இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய குறைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒன்று நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நஷ்டம் குறைவதற்கான வாய்ப்புகளும், லாபத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வட்டி விகிதம் குறைப்புங்கிறது தொழில்துறையினருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம். ப்ரொவைடட் வங்கிகள் இதை வந்து பாஸ் பண்ணணும். பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வட்டி விகிதம் அதிகரிச்சிச்சுன்னா உடனே அன்னைக்கே மறுநாளே அதை அதிகரிச்சிடுறாங்க. பட் ஆனால் குறைந்தால் அதற்கு ஒரு டைம் லேக் இருக்குங்கிறத ரிசர்வ் வங்கியே அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த வட்டி குறைந்ததை பாஸ் பண்ணுறதுக்கு, அந்த பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு, வாடிக்கையாளருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்கள் அதுக்கு நியாயமான காரணம் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அதிக வட்டியில் பாரோ பண்ணியிருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதிக வட்டிகள் கொடுத்துருக்கலாம், அதனால இருக்கலாம். பட்
அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், அது அதிகரிப்பதும். இப்போ உதாரணமாக இன்னைக்கு பாரத ஸ்டேட் வங்கி சொல்லியிருக்காங்க, நாங்கள் உடனடியாக வட்டி விகிதத்தை குறைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபிக்ஸட் டெபாசிட் மீது மட்டும் குறைச்சிட்டு கடன் மீது குறைக்கலைன்னா அது சரியானதாக இருக்காது. ஸோ இப்போ வங்கிகள் வந்து பாஸ் பண்ண டிலே இருக்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறப்போ பப்ளிக் சிலவங்க இதை பத்தி அன்னவேரா இருப்பாங்க. ஸோ அப்போ பொதுமக்கள் நேராக பேங்க்ல அப்ரோச் பண்ணலாமா? பப்ளிக் இதுல என்ன அடுத்தது பண்ணணும்? வங்கிகள் இதில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ வீட்டு கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வட்டி விகிதம் குறைக்கும் பொழுது அவங்க ஒரு தாமதப்படுத்துகிறார்கள். அப்புறம் அதை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கேட்கலன்னா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய இடங்களில். அதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்குறாங்க. ஸோ நமக்கு தெரியறதில்ல பல நேரங்களில். ஸோ நம்ம ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வங்கியை அணுகி வட்டி விகிதம் குறைஞ்சிருக்கா, ரீசெட் பண்ணியிருக்கா, அதனால் இஎம்ஐனுடைய பாதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆன்லைனில் அவங்களுடைய ஆப்லேயோ அல்லது நேரடியாக அணுகியோ கேட்குறது நல்லது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்திட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி குறைகிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்க குறைக்கணும்.